உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இயற்கை வந்து எப்படி வேணாலும் மாறும், எந்த மாரி சூழ்நிலையில வேணாலும் மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, இன்னைக்கு இந்த சூழலை பார்க்கும்போது, நீங்க இது அதாவது நம்ம கேமரால எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனா, பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு. அதாவது மேகக்கூட்டங்கள் வந்து தரையில அப்படியே படர்ந்து போனா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு பனிப்பொழிவு. இது நம்ம கேமரால வந்து அவ்வளவு துல்லியமா எடுக்க முடியாது. இருந்தாலும் நான் வந்து அத பதிவு செய்றேன் அவ்வளோதான். மற்றபடி இது இது அவ்வளவு கிளியரா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பில்ல. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பனிப்பொழிவு இல்லாத மாரி தெரியுதா? பிளைனா தெரியுதா? அதே கொஞ்சம் மேல அப்படியே தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிளைனா இருக்குது பாருங்க. வெள்ளையா இருக்குதா? அதுதான் அந்த மேகக்கூட்டத்தினுடைய விஷயம். நான் கிட்டத்தட்ட இந்த மாரி ஒரு சூழலை வந்து பார்த்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆயிருச்சு. ஏன்னா, இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் இந்த மாதங்கள்ல தான் இந்த மாரி வந்து இந்த பனிப்பொழிவு வந்து அதிகமா இருக்கும். மத்த நாள்கள்ல வந்து பனிப்பொழிவுகள் வந்து இவ்வளவு இருக்காது. மத்த மாசங்கள்ல இப்படி இருக்காது. ஆனா, இது ஏப்ரல் மாசம். ஏப்ரல் மாசத்துல இவ்வளோ ஒரு பனிப்பொழிவு அப்படின்னு சொன்னா, இது இது இதை இதை இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, வெயில் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய கடுமையான வெயில்கள் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த பனிப்பொழிவுக்கான காரணங்கள். முதல்ல நம்ம அதாவது இயற்கை எப்படி எல்லாம் இருக்கும் அந்த காலத்தில். இன்னைக்கு வந்து விஞ்ஞான உலகத்தில் வந்து பல விஞ்ஞானம் அது இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த காலத்து மக்கள் வந்து இயற்கை எப்படி மாற்றம் அடைகிறதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி சூழல் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு இயற்கையாக அவர்கள் உணர்ந்து அறிந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு உள்ள சூழல். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி அவ்வளவு பனிப்பொழிவு. அதாவது மேகக்கூட்டம் வந்து தரையில் அப்படியே பறந்து போனால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பனிப்பொழிவு இருக்குது. இது உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து அந்த அளவுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து காட்டுறேன். அதாவது ஒரு சைடு வந்து அதிகமாக அந்த பனிப்பொழிவு இருக்குது. ஆனால் அதே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பனிப்பொழிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு சைடு தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் அதே அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக இருக்குது. எனக்கு மேலே வந்து பார்த்த உடனே அப்படியே இதை படம் பிடிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் உடனடியாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து படம் பிடிச்சி காமிக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன். இந்த பக்கம் பார்க்காதீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பனிப்பொழிவும் கிடையாது. சூரியன் இப்போ தான் உதிச்சிருக்குது பார்த்துக்குங்க. இந்த பக்கம் கிடையாது. ஆனால் அதே கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பனிப்பொழிவு வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது கீழே இருக்கிற எந்த ஒரு செடி கொடி மரங்கள் கூட தெரியாத அளவுக்கு அந்த பனிப்பொழிவு இருக்குது. அந்த அளவுக்கு பனிப்பொழிவு இன்னைக்கு இருக்குது. அதனால் வந்து இதனால் என்ன விளைவுகள் அப்படின்னு சொன்னால் இயற்கை மாற்றம் ஆயிருக்குது. இயற்கை வந்து எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து 10 மணிக்கு மேலே வந்து ரோட்டில் நடமாடுறதே ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். தயவு செய்து மக்கள்லாம் வந்து ரொம்ப விழிப்போடு இருங்க. முடிந்த வரைக்கும் தேவையில்லாத நேரங்களில் வெயிலில் அதிகமாக சுற்றாதீங்க. இதில் பாவமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய சில வியாபாரிகள் இவங்களுக்கு தான் ரொம்ப அதிக பாதிப்பு. ஆனாலும் நீங்களுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா காசு என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்கலாம். டார்கெட்டை வந்து நீங்கள் என்னைக்கு வேணாலும் அதை அச்சீவ் பண்ணலாம். ஆனால் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிர்வாகத்தில் நீங்கள் அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா நிர்வாகத்துக்கும் தெரியும் வெயில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நிர்வாகமும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து ஒத்துக்கொள்வார்கள். இதில் யார் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதை பற்றி அவங்களுக்கு கவலைப்பட கிடையாது. அவங்களுடைய டார்கெட் மட்டுமே முக்கியம். ஏன்னா அவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எவன் நல்லா வேலை செய்கிறான் அவனுக்கு தான் மதிப்பு, இல்லைன்னா அவனை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இதுதான் அவங்களுடைய மனநிலை. அதனால் கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வேறு வழியே கிடையாது. நீங்கள் செத்து தான் ஆகணும். அது உங்கள் தலையெழுத்து. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தற்சாப்பு வாழ்வியலுக்கு மாறுங்க.
அதாவது இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமைகளாக இருப்பதை விட தற்சாப்பு வாழ்வியலுக்கு மாறினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் சாதாரணமாக ஒழிஞ்சு போயிடும். இவ்வளோ தான். ஏன்னா நீங்கள் 5000க்கும் 10,000த்துக்கும் நீங்கள் அவன்கிட்ட வேலைக்கு போகிறதுனால தான் உங்களை அவன் அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வேலைக்கு போகாமல் தற்சாப்பு பொறுத்தால வாழ்வியத்துக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு வாழ்வியலுக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாய்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது. அப்போ வேலைக்கு ஆள் கிடைக்காத பட்சத்தில் அவன் வந்து இறங்கி வருவான். ஏன்னா வேறு வழியே கிடையாது இல்லையா? அவனுக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும். இன்றைக்கி ரோபாலாம் வரும். இந்த ரோபாலாம் வந்து என்ன மயிரை பிடுங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எதிர்காலத்தில் ரோவா தான் எல்லாத்தையும் பிடுங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மயிரையும் பிடுங்க போகிறதில்ல. விஞ்ஞானம் தான். மனிதன் தான். அதனால் அறிவியல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு தான் பொருந்துமே தவிர எல்லா விஷயத்துக்கும் அறிவியலுக்கும் பொருந்தவே பொருந்தாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மடையர்கள்லாம் வந்து அது எப்படி சொல்கிறதில்ல, எனக்கு இவர்கள் மேலெல்லாம் பெரிய நம்பிக்கையும் கிடையாது, பெரிய மதிப்பும் கிடையாது. ஆகவே வந்து இந்த கூமுட்டைகள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து நம்பலை. எனக்கு வந்து இயற்கை தான் இது எல்லாமே. அதான் இயற்கைக்கு மீறி உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் உலகத்தில் எவனும் செய்யவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. அதுதான் இயற்கை தான் உலகத்தினுடைய மொத்த ஆணிவேரும் அச்சாணியும். அதுதான் விஷயம். அதனால் அதை பார்த்துங்க. ஓகே உறவுகளே, நான் பேசிகிட்டு இருக்க அப்படியே அந்த பனிமூட்டங்கள்லாம் குறைஞ்சிடுச்சு, அப்படியே கம்மியாயிடுச்சு. ஓகே உறவுகளே, பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.